சேவை இருக்குது, உலூகியத்தை மக்களுக்கு சொன்னாங்க பாருங்க, அது அகலுக்கு அப்பாற்பட்ட விஷயம். அதனால மனுஷன் சுயமா விளங்கிக்க முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் அனுப்பணும். இப்போ வலிமார்கள் அனுப்பி நமக்கு அதுதான் ஞாபகப்படுத்தணும், அதை தான் நம்ம பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய நோக்கம் அமல் செஞ்சு நேராக சொர்க்கம் போகிறது, நம்ம தன்மை தட்டை சேர்த்துக்கிறது, அதிகமாக்கிக்கிறது, இந்த எண்ணத்தில் நாம் இருப்போமே ஆனால் வந்த நோக்கம் நிறைவேற. சஹாபாக்கள் அப்படி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரே ஒரு ஜமாத் தான் சொர்க்கம் போகும். அந்த ஜமாத் யாரு? நானும் என் சஹாபி எப்படி இருக்கிறோமோ அப்படின்ட்டாங்க. சஹாபாக்கள் யாரும் அமலை நம்பி வாழல. சஹாபாக்களுடைய மக்சத் சுவனமாக இல்லை, அவங்களுடைய மக்சூது மத்லூப் சுவனமாக இல்லை. குர்ஆன் சாட்சி, கிதாபுகள் சாட்சி, ஹதீஸுகள் சாட்சி. நபி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, உங்களில் யாரும் அமலை வச்சு போக முடியாதுன்ட்டாங்க அந்த சொர்க்கத்துக்கு. எந்த சொர்க்கத்துக்கு? அதாவது நாம் இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறோம், போய் அங்கேருந்து திரும்பி வரும்போது யாராவது சொன்னால் இந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நீ ஊருக்கு போக முடியாதுன்னு சொன்னால் அது ஆச்சரியம். எப்படி அது? இந்த பாஸ்போர்ட் வச்சு நியாயம் போக முடியாது, இது இந்தியா பாஸ்போர்ட், தைரியமாக போ, வேறு நாட்டுக்கு வேணால் போக முடியாமல் இருக்கலாம், இந்த நாட்டுக்கு எப்படி போக முடியாமல் இருக்கும்? இப்போ அமல் தான் அசலாக இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியுமா? அப்போ என்ன சொல்கிறாங்க நபியவர்கள்? அமல் என்பது உன்னுடைய ஈமானை நிரூபிக்கிறதுக்காக அல்லாஹ் கொடுத்தான்பா உனக்கு. நீ ஈமான் கொண்டிருக்கிற, அல்லாஹ்வை நம்பி இருக்கிற, நீ முஸ்லீமா இருக்கிறங்கிறத காமிக்கிறதுக்கு நீ தொழுது காமி. நீ முஸ்லீமு தான், நீ மோமின் தாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நோம்பு வச்சு காமி, பட்டினியா இருந்து காமி. பட்டினியா இருக்கிறது நோக்கம் அல்ல. நான் ஹலாலாகிறத எனக்காக நீ தடுத்து கொண்டு பாரு, ஹராமில் நீ போக மாட்டேன். எனக்காக ஹலால்லையே பேணுதலா இருக்கிற நீ ஹராமில் கையை வைக்க மாட்டேன். நீ இந்த பழக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குனாங்க. என்ன நம்பி இருக்கிறங்கிறத நிரூபிப்பதற்காக உனக்கு கொடுத்த, நான் பிச்சையா கொடுத்ததுல கொஞ்சத்தை அள்ளி வெளியில கொடுங்கிறான் தான் ஜக்காத்துடைய சட்டத்தில். அதே மாதிரி என்னுடைய அடிமைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நீ நேசிக்கிற உன் உறவுகள், உன்னுடைய குடும்பம், உன்னுடைய சொத்து பத்து, உன்னுடைய வியாபாரம், உன்னுடைய தொழில், உன்னுடைய பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ரெண்டு தொழில நில்லுங்க. ஒரு முசாஃபிர் மாதிரி நீ நிரூபிச்சு காமி நீ மூமின்ங்கிறத, நீ நிரூபிச்சு காமி நீ முஸ்லீம்ங்கிறத. அப்போ எல்லா அமல்களும் நீ முஸ்லீம் மூமின்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான். அசல்ல மூமின் யாரு? மனைவி இருக்கிறான், அவ வீடு கூட்டுறான், அவ வீட்டில் எல்லா வேலைகளும் செய்கிறான், அவ துணி துவைச்சி தரா, உனக்கு நல்ல விதமாக சமைச்சு போடுறா, உன் புள்ள குட்டிகளை பார்த்துக்கிறா. இது பத்தாதான் ஒரு மனைவியாக இருக்கிறதுன்னு கேட்டால் இது வேலைக்காரி செய்யலாம், அதுக்காக நிக்கா செய்யணும். அப்போ மனைவி என்பவள் கணவனை சார்ந்து இருத்தல், கணவனுடைய தயவில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல், கணவனுடைய விருப்பத்தை தான் விருப்பமாக மாற்றிக் கொள்ளுதல், இது மனைவித்தனம். இதெல்லாம் இல்லாம ஒன்றை நேசிக்காம இன்னொருத்தவனை நேசிக்கிட்டு நீ ஆசைப்படுற மாதிரி பிரியாணி டெய்லி ஆக்கி போடுறான், வேற ஒருத்தவனை நேசிக்கிறா, வேற ஒருத்தோட உதவி தேடிக்கிறா, வேற ஒருத்தருடைய தயவுல வாழ்றா, நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு சட்டை அயன் பண்ணி தர்றான்னு சொன்னா நீ ஏத்துக்குவியா? அப்ப நாம என்ன நினைக்கிறோம், இந்த செயலை என் மனைவி செஞ்சா போதும், மற்றது அவன் எப்படியா குட்டிச்சார போட்டு எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா மானம் கட்டவன் தான் சொல்லுவான். அது அறிவு உள்ளவன் மானம் உள்ளவன் சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ செய்யற அமலை வச்சு நான் திருப்தி அடைஞ்சிருவேன்னு நினைக்காது, உன்கிட்ட ஈமா இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். வன்துமல் அளவுல இன்குண்டு மோமினின்கிறான். நீ உன் கல்வில ஈமான் இருந்தா நீ சிறந்தவன், இல்லைன்னா நீ சிறந்தவன் கிடையாது. யாரு வேணாலும் மக்கள் வச்சட்டும், உன்னை நல்லவன் மக்கள் கொண்டாடட்டும், என்கிட்ட உனக்கு மரியாதை கிடையாது. அல்லாஹ் அக்பர். அதனால நமக்கு அல்லாஹ்விடத்துல அப்தியத்தை காட்டுவதற்காக, அப்து என்ற அந்த உணர்வில் நமக்கு வாழ்வதற்காக அல்லாஹ் கொடுத்த பிச்சை தான் இந்த ஷேகுமார்கள். அவர்களை கொண்டு நாம் அதைத்தான் அனுபவிச்சப்பாங்க யோசிக்கணும். இவர்களை கொண்டு செல்வம் எவ்வளவு பெருகுச்சு, இவர்களை கொண்டு என்னென்ன துவா நான் பெற்றேன், இவர்களை கொண்டு நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி பெற்றேன் என்பதல்ல அசல். அது கிடைச்சிச்சு அல்ஹம்துலில்லாஹ், 100 நாளா 100. அசல்ல இருந்தாங்க, நான் ஒது செய்யாம 10 ரக்காத் தொழுதாலும் சரிதான், 100 ரக்காத் தொழுதாலும் சரிதான், நன்மை கொடுத்துருவான் அல்லாஹ். மாறாக தண்டனை இருக்கு, ஏன் நீ ஒழு செய்யல, ஒழு செய்யாம ஏன் முன்னாடி எப்படி வந்து ரெண்டு சுத்தம் இல்லாம, அப்போ அல்லாஹ்வுக்கு வருத்தத்தை உண்டாகும். அதே மாதிரி ஈமான் இல்லாம நாம என்னதான் செஞ்சாலும் சரிதான் அதுக்கு மரியாதை இல்லை. அந்த ஈமானை புகட்டுபவர்கள் வழிமார்கள், அவங்க நோக்காதான். அதனால தான் நம்ம ஷேகுமார்கள் பொதுவாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுத்தி சுத்தி நிற்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க என்ன பொழுது இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வே பேசுறாங்க, வேற சப்ஜெக்டே இவங்களுக்கு தெரியாதான்னு. வேற சப்ஜெக்டே இல்லை, இது இருந்தா தான் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம். அதாவது நாம அமல்கள் ஆர்வம் காட்டி அவர்களுக்கு இதை செஞ்சிருங்க, இதை போயிடலாம், இதை செஞ்சா அங்க போயிடலாம், இதை ஆர்வமா நினைக்கிறோம். இல்லை இல்லை அன்பர்களை ஏமாத்துறோம் நாம். அசல்ல ஓ கல்வில ஈமான் வரணும் ஷேக கொண்டு. ஷேக ஏன் ஷேகுடைய சொஹபத் ஏன் தேவை, அவர் எப்படி ஈமான் வச்சிருக்காரோ அந்த ஈமான் உன் கல்வில சொஹபத்தை கொண்டு தான் வரும்.
அதனால பயான் நசீஹத் நாம நிறைய கேட்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம், தடுக்கல. உன் கல்வில ஈமான் வந்துச்சா பாரு, உன் கல்வில அல்லாஹ்வோட நெருக்கம் ஏற்பட்டுச்சா பாரு, அல்லாஹ் ரசூல் மேல முஹப்பத் ஏற்பட்டுச்சா பாரு, அமல் செய்வதில் உனக்கு லத்தத் ஏற்பட்டுச்சா பாரு, அது பார்க்கணும் நாம். அதனால லத்தத் ஏற்படுறதை விடவும் முடியாது. ஒரு ஷேக்கிட்ட ஒரு மனுஷன் கேட்டான், எஜமானே நிறைய நற்செயல்கள் நான் செய்கிறேன், ஆனால் என் மனசில் அந்த திரும்பி திரும்பி தொழுகிறேன், ஆனால் இன்பமே இல்லை, தொழுகிறோங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கு. அப்போ தொழுகுதான் ஆகணுமா இந்த மாதிரி? இப்போ அவர் கேட்டார், எவ்வளோ நாளாக தொழுகிறேன்? பல வருஷங்களாக தொழுகிறேன். எப்பயாவது தொழுகையை விட்டுருக்கியா? அவன் இல்லை, நான் இது வரைக்கும் விட்டதில்லை. அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய். ஏன் உனக்கு இன்பமே இல்லாமல் வலுக்கட்டாயமா நீ அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான்னு தொழுகிற பாரு, அதுக்கு பேர் அப்தியத்துட்டார். புரியுதா உங்களுக்கு? நாம எல்லாத்தையுமே நமக்கு எல்லாம் அனுபவிச்சா தான் நான் செய்வேன்லாம் கிடையாதுங்க. உத்தரவு என்னவோ அதை செஞ்சுட்டு போறோம். ஏன் தெரியுமா? இதுக்கு கூலி நீ கொடுக்காம போறப்ப ஓ அபுதான் என்ன சேர்த்துக்க. அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது பதுகுலி நீ பாதி, ஏன் அடிமையா சேர்த்துக்க மனுஷனு, அடியானே ஏன் அடிமையா நீ போயிடு, ஏன் அடிமையா நீ போடு, உன்னை அரசனாக்கி பார்க்காம உன்னை சாக விட மாட்டேங்கிறான். நாம என்ன யோசிக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அடிமையா போனா எப்படி அரசனாக முடியும்? அதே மனைவி கணவனுக்கு அடிமையா போனா, கணவனுக்கு கட்டுப்பட்டு போனா ராணியா வாழ்றாவும். நம்ம நினை பார்க்கிறோமா இல்லையா? அப்போ மனைவி அடிமைத்தனம் படுத்து வைக்கிறானா? எப்ப அவ கட்டுப்படுறாளோ அவ இவன் வீட்டு பீரோ சாவி அவ கையில, அவ எக்கில, இவனுடைய பத்திரம் அவ கையில, இவனுடைய எல்லா பொருளாதாரம் அவ கையில. ஏங்க எதனால கொடுக்குறான்? தெரிஞ்சு போச்சுங்க. இவன் ஒரு காலம் தான் விருப்பத்துக்கு செயல்பட மாட்டான், இவன் என் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், இவன் தான் விருப்பத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான், அதனால கொடுக்குறான். சந்தேகம் இருந்தா கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ் அதான் சொல்றோம். அதை பாரு, நீ ஓய்வை வச்சுக்கிட்டு குறையுமே நீ பயப்படுறவன். நீ உனக்கு நான் பிச்சை கொடுத்தேன், ஓ சாமான நீ கொடுத்தா குறையும், அதை நீ திருப்தியா கொடுக்குற, அவன் மேல நம்பிக்கை வச்சான். நான் ஹசானாக்கு சொந்தக்காரன், மாலிகுல் முல்க், நான் கொடுப்பதனால குறைய போறதில்லை. நீ ஏன் மேல நம்பிக்கை வச்ச, நான் கொடுக்கறத பார்த்து நீ வேணான்னு சொன்னாலும் விட மாட்டேன் ஒண்ணு. அல்லாஹ் அக்பர். நாம எல்லாம் இதுக்குதான் ஆசைப்படுறோம். எனக்கு என்ன அபிவிருத்தி கிடைச்சிச்சு? அல்லாஹ் நீ அடிமையா போ, அதுக்கு பிறகு நான் எப்படி கொடுக்குறேன்னு பாரு. நீ வேணான்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். தாதா சர்க்கார் சொன்னதாக ஃபைசி நாயகம் சொன்னாங்க. ஃபைசி ஷா, ஒரு நேரம் இருந்துச்சு என் ஜேபில் காசு கிடையாது, ரொம்ப சிரமத்தில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன், என் ஷேகுக்கு அர்ப்பணிக்கணுங்கிறதுக்காக நான் என்னென்னலாம் வித்தெல்லாம் செய்வேன், இப்படிலாம் கஷ்டப்படுவேன் என் ஷேகை திருப்திப்படுத்துறதுக்கு. அவன் அந்த மாதிரி செஞ்ச பறக்காது. அல்லாஹ் என்னை எப்படி ஆக்கிட்டா, நான் வேணான்னு சொன்னாலும் அல்லாஹ் என்ன விட மாட்டான்ட்டான். அல்லாஹ் அக்பர். அப்போ அல்லாஹ் அலங்கரித்து பார்க்குறவங்க, நாம மனைவி அலங்கரித்து பார்க்குறோம். ஏன் அவன் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான், பிள்ளையை அலங்கரித்து பார்க்குறான், நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறான். எப்போ நம்பிக்கை குறையுமோ அதோட நம்ம கழட்டிக்க பார்ப்போம். பிள்ளைக்கு தகப்ப மேல நம்பிக்கை குறைஞ்சிச்சு, அவனை துறந்த பார்ப்போம். மனைவிக்கு நம்பிக்கை குறைஞ்சிச்சு, கழட்டி விட பார்ப்போம். சகோதரனுக்கு நம்பிக்கை குறைஞ்சிச்சு, கழட்டி விட பார்ப்போம். நம்பிக்கை இருந்துச்சு, வாழ வைக்க ஆசைப்படுவோம். நாமளே இப்படின்னு சொன்னா அல்லாஹ் விட்டுருவான நம்மளை. அதனால அல்லாஹ் நம்ம சரியா விளங்கல். நான் வாழ தெரியாம சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். செல்வந்தனான ஒரு தகப்பன் இருக்கு, மகன் போய் வேற இடத்துல பிச்சை எடுப்பானே, ஆனால் அந்த தகப்பன் எவ்வளவு மன சங்கடப்படுவானோ. மகனே, நீ பிச்சை எடுக்கிற, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கிற, எனக்கு சிரமம் தர மாட்டேன்னு தப்பா விளங்குற. நீ வெளியில பிச்சை எடுக்கிறது எனக்கு கேவலம், உனக்கு தெரியல. அல்லாஹ் கேட்கிறான், என்ன ஈமான் கொண்ட அடிமையே, என்ன ரப்புன்னு ஏத்துக்கிட்ட பிறகு நீ வெளியில தயவுக்கு தேடுறிய, அடுத்தவனுடைய தயவை நாடுறிய. எவன் செய்வான் எவன் செய்ய மாட்டான்னு ஆசைப்படுறிய, வெக்கமா இல்லை உனக்கு? எனக்கு அது வருத்தத்தை தரும்னு உனக்கு தெரியலங்கிறான். நாம பாவம் செய்யலே நினைக்கிறேங்க. அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட முகத்தாஜாகிறது, நாம் அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் இருப்பது பாவம்னு தெரியல நமக்கு. அதனால இந்த இறைநேசர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்க வந்தது, அவர்கள் மூலியமா அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தது ஈமான் என்ற பொக்கிஷம். அதைத்தான் நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் இபாதத். அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வோடு இணக்கமாக வாழ்வது, அல்லாஹ்வை நெருங்குவது, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இருந்துச்சு. அல்மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யாங்கற அல்லாஹ். உன்னுடைய வாழ்க்கைக்கு அலங்காரமாக உன்னுடைய மனைவி மக்களை, உன்னுடைய செல்வத்தை நான் ஆக்கிடுவேன், இல்லை அதை நான் சோதனை ஆக்கிடுவேன். அதனால கொஞ்சம் இருக்கு, அதிகமாக இருக்கு, இதில் அதுல நிம்மதி கிடையாது. நீ இந்த வாழ்க்கைக்கு அலங்காரமாக அதை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் கல்பில் ஈமான் வரும். அந்த ஈமானுக்கு தான் நம்ம பாடுபடும். ஷேக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான், ஈமானை தேடிக்கொண்டோமா,
ஈமானை அடைந்து கொண்டோமா? அவங்களை கொண்டு இப்போ எத்தனையோ மகான்கள் பேசுனாங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க எப்படி அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்தாங்க. காலையில் கூட எஜமா சொன்னாங்க, வல்லில்லா சஜாதா சொல்லுமா சொன்னாங்க, ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, இல்மு இருக்க 3 பங்கு, அது 3 ஜானு தான். ஒரு பங்கு அடைஞ்சா பெருமடிக்க ஆரம்பிச்சிருவான், அதில் தான் நம்ம எடுக்கணும். 2வது பங்கு அடைஞ்சா தவாலும் வந்துடும், இல்லை பணி வந்துடும். 3வது பங்கு அடைஞ்சா தான் தான் பெரிய முட்டால் விளங்குவான். அதான் உண்மை. இந்த அளவுக்கு போனவர்கள் தான் இறைநேசர்கள். நம்ம என்னைக்குமே நம்ம ரஃபீக்கு ஷாஃபி நாயகம் என்னைக்குமே தன்னை அறிவாளின் ஒரு தடவை கூட சொல்றது கிடையாது. அதுக்கு தாங்க அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினாலும் என்ன, அதுக்கு பாடம் படிக்க என்ன லதுன்னி இல்முன்னு வந்திருக்கா இல்லையா? லதுன்னி இல்முனா என்ன? மறைவானது சொல்றதுக்கு பேர் லதுன்னி இல்மா. அந்த 3 கேள்வியிலையும் அந்த முதல்ல ஒரு கப்பலில் ஓட்டு போட்டது, பிறகு ஒரு மனுஷனை கொலை செஞ்சது, 3வது இந்த செவத்தை நெட்டது, எல்லாத்துலையும் நல்லா பாருங்க. அல்லாஹ் சொன்ன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுக்கும்போது பதில் சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது இந்த இது ஏன் தெரியுமா நான் ஓட்ட போட்டேன், அரத்து அண்ணா ஐபஹா, அரபி படித்தவங்களுக்கு தெரியும், நான் அதில் ஓட்ட போட ஆசைப்பட்டேன், ஒரு குறை ஏற்படுத்த நான் விரும்பினேன், நான் நாடினேன். அப்போ டான் போட்டுக்கிறாங்க, ஏன்னா குறை ஏற்படுத்துறது தப்பு இல்லையா? அப்போ அனாவை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க, அதுதான் லதுன்னி இல்மு. 2வது சொல்றாங்க அரதுனா இப்திலஹுமா, அந்த குழந்தைக்கு பகரமாக நானும் அல்லாவும் வேற ஒரு புள்ளைய தரதான் நாடணும். ஏன் கொலை செய்யறது பாவம், அது ஏன் தலையில, வேற புள்ள நல்ல புள்ள சாலியான புள்ளை அல்லாஹ் தர போறோம், அது அல்லாஹ் கையில. அப்ப ஹைர் அல்லாஹ் கையில, ஷர்ரு என் கையில. அதனால அரதுனா. 3வது சொல்லும் போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த பொருள் போய் சேரணும். இதுல முழுக்க ஹைரு அராத ரப்புக்கு ஐய புலுக அசுத்தகமா, ஓ ரப்பு நாடுறா அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி தராங்க. அநியத்துடைய இத்ராக் எப்படி, நம்முடைய பாடத்துல அநியத்தையே இக்ராரத்தோன்னு பாடம் இருக்கு. அதுல ஒன்று ஹக்குடியானா ஒன்று ஹல்குடியானா. ஹக்குடியானையில பெருமையை சேர்க்கணும், ஹல்குடியானையில கிபிர் அதாவது கதாய் அதாவது பணிவை அங்க சேர்க்கணும் காமிக்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, லதுன்னி இல்மு மூலியமா என்ன அறிவுரை கொடுத்தாங்கன்னா ஆனாவை எப்படி யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க மக்கள் கேட்கும் போது ஆனா ஆலமுட்டாங்க, நான் அறிந்தவன்ட்டாங்க. அப்ப இல்முங்கிறது ஃபகீதுக்கு சொந்தமானது, அதை எப்படி அல்லாஹ்வுக்கு சொந்தப்படுத்தாம உங்க நஃப்ஸுக்கு சொந்தப்படுத்துனீங்க, அல்லாஹ்வுக்கு வருத்தம் வந்துச்சு. அதனால அல்லாஹ் நமக்கு பாடம் புகட்டுவதற்காக ஒரு ஷைኹடைய தயவு ஏன் தெரியுமா தேவை, உனக்கு அனாவை எப்படி புலங்கணும்னு தெரியணும், அதான் அமானத். அதுக்கு தான் ஷைഖுமார்கள் அல்லாஹ் கொடுத்தான், அதுதான் உண்மை. இப்போ நம்முடைய ஷைഖுமார்கள் நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் நான் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபைசினா எதிரிய கவுல நம்ம நிறைய பார்த்துருப்போம். அல்லாஹ் நேற்று என்னை சொல்ல வச்சான், நான் சொன்னேன்னு சொல்லவே மாட்டாங்க. அல்லாஹ் என்னை நேற்று சொல்ல வச்சான், அல்லாஹ் அன்னைக்கு அப்படி என்னை பேச வச்சான், அல்லாஹ் இந்த இடத்துக்கு என்னை அழைச்சிட்டு என்னை போக வச்சான், இப்படி தான் பேசுவான். நான் சொல்லவே மாட்டாங்க. எங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் திட்டேன், இப்போ நான் சாப்பிட்டேன். நான்ங்கிறத மஹ்லூக்கு சொந்தமான விஷயங்கள்ல நான் சொல்லணும். எது ஹைர் இருக்கோ அது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்படுத்தணும். அது கற்றுக் கொடுத்தாங்க எஜமான் நமக்கு. அப்போ லதுன்னி இல்ம கொண்டு முராது என்னங்க, அனாவை எப்படி புலங்கணும்னு கற்றுக் கொடுக்கறது. இது ஷைഖுமார்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதனால நமக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத் லதுன்னியான இல்மை நமக்கு தருவதற்காக ஷைഖுமார்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுத்தான். அதை கொண்டு நாம் அனுபவிக்காமல் போனால் நாம் தான் நஷ்டவாளிகளை தவிர அவர்கள் அல்ல. அல்லாஹ் நம் அனைவர்களையும் எந்த நோக்கத்திற்காக நம்மை படைத்தானோ, எந்த செயலை நாம் செய்தால் அல்லாஹும் ரசூலும் விரும்புவார்களோ அதை செய்ய வைத்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான நெருக்கமான அடியார்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்தபடியாக எஜமான்